இன்றைக்கி நான் வந்து ஹோம் அலோன். எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு மட்டும்தான் சமையல் பண்ணணும். நமக்கு மட்டும் சமைக்கணுன்னா யூசுவலாக யாருக்குமே சமைக்க பிடிக்காதுல்ல. அதனால் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் இல்லைனாலுமே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன். லஞ்சுக்கு வந்து எதுவும் குழம்பு, பொரியல் அந்த மாதிரி நான் எதுவுமே சமைக்கல. ஏன்னா யாரும் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ரிலாக்ஸாக கிளம்பி போகலாம் அப்படின்னு நினச்சேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு உப்புமா, கிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணேன். நைட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சமைப்பேன் இல்லைன்னா ஏதாச்சும் இருந்ததுன்னா சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கலாம். இன்றைக்கி ஸ்கூலில் என்ன வேலை இருக்குது? இன்றைக்கி வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு ஜூன் 1 எங்கள் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அதுக்கு வந்து போர்டை டெக்கரேட் பண்ணுறது அந்த வேலைலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுதான் போயிட்டுருக்குது. ஒன்றும் ரொம்ப வேலை இல்லை. லன்ச்லாம் பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஒரு 8 o'clock போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹையர் கிரேட்ஸ்க்கெலாம் ரீஓப்பன். இன்றைக்கி எல்லோரும் வருவாங்க. அதனால் ஃபஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து சப்போட்டா பழம் ஊர்லேருந்து வந்திருந்தது, அம்மா அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க, அதை எடுத்துருக்குறேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பாய். எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாவ் அ நைஸ்